எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்துட்டு அரிசிகளை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த அரிசிகளில் பாரம்பரிய அரிசிகள் இருக்குது, ஒட்டுரக அரிசிகள் இருக்குதுங்க. இந்த ஒட்டுரக அரிசியாக இருக்கட்டும், பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும், இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது குறைஞ்சது ஆயிரக்கணக்கான வெரைட்டிகள் இதில் இருக்குதுங்க. ஸோ இந்த அரிசிகள் எந்த அமைப்புகளில் நம்ம கைக்கு வந்து சேருது, அதாவது இந்த அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் இருக்குது இல்லைங்களா, இந்த நெல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணி நம்மக்கிட்ட அரிசியை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. இது வந்து 3 விதங்களில் பண்ணுறாங்கங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசிங்க, இன்னொன்று புழுங்கல் அரிசிங்க, இன்னொன்று வெண்புழுங்கல் அரிசிங்க. இப்போ நம்ம பச்சை அரிசின்னு என்ன பார்ப்போங்க. இந்த பச்சை அரிசிங்கிறது நிலத்துலேருந்து நெல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டைரெக்டாக காய வச்சு அரைச்சோம் அப்படின்னா, அதாவது வேறு எந்த ப்ராசஸும் பண்ணாமல் ஒரு நெல்லை காய வச்சு அந்த நெல்லை நம்ம ஆலைகளில் கொடுத்து அரைச்சி நம்ம அரிசிகளாக மாற்றினோம் அப்படின்னா அது பேர் பச்சை அரிசிங்க. அவ்வளோதாங்க இந்த பச்சை அரிசிகளில் வேலை. இதில் வேறு எதுவும் வேலை கிடையாதுங்க. இந்த பச்சை அரிசிகள் நெல் அறுவடை முடிஞ்ச 1 மாத 2 மாத இடைவெளியில் வந்துட்டு நம்ம வந்து அரிசியை மாற்றக்கூடாதுங்க. ஏன் அப்படி மாற்றக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசிகள் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாத காலமாவது பழைய அரிசிகளாக மாறிஇருக்கணுங்க. பழைய நெல்லாக இருந்தால் தான் நம்ம அரிசிகளை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்க. இல்லைன்னா சாதம் ரொம்ப ஈஸியாக குறைஞ்சி போயிடுங்க. அடுத்தது இந்த அரிசிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நிறைய பலகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை அரிசிகளில் தான் பயன்படுத்துகிறாங்க. அதோடு இல்லைங்க, நம்ம இன்றைக்கி வழிபாட்டு தலங்களில் பயன்படுத்தக்கூடிய, கோவில்களில் பயன்படுத்தக்கூடிய அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை அரிசிகளாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம வெண்புழுங்கல் அரிசினா என்னென்னு பார்க்கலாங்க. புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, இது 2 கேள்விப்பட்ட அரிசிகளாக இருக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் வித்தியாசம் தெரியல 2த்துக்குமே. ஸோ அந்த அடிப்படையில் வெண்புழுங்கல் அரிசிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வெண்புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா பச்சை அரிசி சாப்பிட்றவங்களுக்கும் புழுங்கல் அரிசி சாப்பிட்றவங்களுக்கும் 2 பேருக்குமே ஏற்றுக்கிட்ட ஒரு அரிசின்னு சொல்லலாங்க. இதோட ப்ராசஸ் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அரிசி நெல்லை அறுத்து காய வச்சு, அந்த காய வச்சு நெல்லை 6 மாதம் கழித்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஊற வைக்க போகுங்க. அதாவது ஒரு தண்ணீரில் கொட்டி 10 மணி நேரம் ஊற வச்சுருவாங்க இந்த நெல்களை. இந்த நெல்லை ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப இதை பாயில் பண்ணுவாங்க. இந்த நெல்லை வந்து பாயில் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை வேக்காடு அந்த அளவு இருக்குது இல்லைங்களா. ஒரு எந்த ஒரு பொருள் அந்த காய்கறிகள் அரை வேக்காட்டில் நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த அடிப்படையில் முழுசாக இதை வேக வைக்காமல் ஒரு அரை வேக்காடு அடிப்படையில் வேக வச்சு நமக்கு திரும்ப அதை காய வச்சு அதை அரைச்சி கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணி, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய அரிசிகள் பேர் தாங்க வெண்புழுங்கல் அரிசி. இந்த அரிசிகள் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். இதோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து எல்லாமே குறைஞ்சி போயிருக்காது. அதாவது புழுங்கல் அரிசியில் ஒப்பிடும்போது இதோட நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. பொதுவாகவே பச்சரிசியில் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நிறையவே இருக்குங்க, புழுங்கலாக மாற்றும் போது குறையுங்க. அந்த அடிப்படையில் இது பச்சை அரிசி பச்சை அரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் இடைப்பட்ட ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஒரு அரிசிகளாக இது இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பச்சரிசி சாப்பிட்றவங்களாகட்டும் புழுங்கரிசி சாப்பிட்றவங்களாகட்டும் 2 பேருக்குமே இந்த அரிசிகள் வந்து பிடிக்குங்க. ஈஸியாக குக் ஆகுங்க. இப்போ குக்கிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா சில அரிசிகள் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடுங்க. இந்த அரிசிகள் வந்து நம்ம பிரியாணிகளுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய இட்லி அரிசின்னு வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்புழுங்கல் அரிசியாக தாங்க இருக்கும். அதே சமயத்தில் அரிசிகளோட கலர் பார்த்திங்கன்னா பச்சை அரிசி வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும். இந்த வெண்புழுங்கல் அரிசி வெள்ளைக்கும் புழுங்கல் அரிசியோட அந்த பழுப்பு நிறத்திற்கும் இடைப்பட்ட ஒரு கலராக இருக்குங்க. இதுதான் இந்த வெண்புழுங்கல் அரிசியை பற்றின தகவலுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம புழுங்கல் அரிசி பார்க்கலாங்க. புழுங்கல் அரிசிங்கிறது கிட்டத்தட்ட வெண்புழுங்கல் மாதிரியான ப்ராசஸ் தான் எல்லாமே. நெல்லை காய வச்சு 6 மாதம் பழையதாக்கி அதை திரும்ப கொண்டு வந்து நம்ம 10 மணி நேரம் ஊற வச்சு அதை மறுபடியும் நம்ம வந்து உடனே அதை பாயில் பண்ணி நம்ம பண்ண போகிறோங்க. இது வெண்புழுங்கலுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குக்கிங் டைம் வந்து மாறுபடுங்க. அதாவது இதை பாயில் பண்ணும்போது வெண்புழுங்கல் வந்து ஒரு அரை வேக்காடு அடிப்படையில் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த புழுங்கல் பார்த்திங்கன்னா முழு வேக்காடு அடிப்படையில் பண்ணுவாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த நெல்லை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறது பேர் தாங்க புழுங்கல் அரிசி. இது தாங்க பச்சை அரிசி, வெண்புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசிக்குள்ளே வித்தியாசம். ஆனால் புழுங்கல் அரிசியில் நல்லா வேகிறதுனால அதோட நியூட்ரிஷன் வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அரிசி வந்து இன்றைக்கி நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கிறது புழுங்கல் அரிசியாக தாங்க இருக்குது. பச்சை அரிசி பயன்பாடு குறைவாக தாங்க இருக்குது. அதே மாதிரி வெண்புழுங்கல் அரிசியை வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயங்க. அரிசிகளை பற்றின தெளிவான விளக்கம்னு நினைக்கிறேங்க. நன்றி.